தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று மேடையிலே அமர்ந்திருக்கும் அண்ணன் மகேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீங்களும் அவர்களுடன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். அதற்கு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து எல்லோரும் வந்திருக்கிறீர்கள், மிக சந்தோஷம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய முதல் மாநாடே விழுப்புரம் மாநாடு முதல் மாவட்டம் உங்களுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் தான் நடைபெற்றது. விக்கிரவாண்டியில வி என்றாலே வெற்றி, தலைவருடைய பேரும் வி தான். அதனால எப்பயுமே எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமானது எது என்று சொன்னால் விக்கிரவாண்டி மாநாடு. முதல் மாநாடு என்பது ரொம்ப நான் எப்படி இருக்கும் ஏது இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. நான் ரொம்ப பயந்து கொண்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அது மட்டும் ஒன்று தெரியும், நாங்கள் தமிழக வெற்றி கழகம் எக்காரணத்தை கொண்டும் பணம் கொடுத்து யாரையும் வாங்கன்னு யாரையுமே சொன்னது இதுவரைக்கும் கிடையாது. தலைவர் தளபதியுடைய முகத்தை காட்டினால் போதும், எங்களுடைய தோழர்கள் எங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னா போதும், அங்க ஒரு 20-25,000 பேர் கூடுகிறது தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய இது இனிமேல் நான் சொல்லக்கூடாது, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது விடியற் காலை ஒரு 3 மணி இருக்கும். எல்லோரும் சொன்னார்கள் காலையில மாநாடு மதியானம் நீட்டுன்னு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா காலையில 3 மணிக்கு எல்லாருமே வந்து மாநாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளார எல்லாருமே வந்து உக்காந்துட்டாங்கன்னாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 15-16 லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். ஒரு ரூபாய் கொடுக்காம வந்து அப்படி வந்தவங்க தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள், தொண்டர்கள், மக்கள். ஒரே ஒரு ரூபாய் கொடுக்கல யாருக்கும். அவங்களுடைய சொந்த பணத்துல அவங்களே வேன் புக் பண்ணிட்டாங்க, அவங்களே சாப்பாடு கட்டிக்கினாங்க. வந்து தலைவர் தளபதி என்ன பேசுறாரு என்பதை அவர்கள் வந்து கேட்டார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய தோழர்கள் கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்தின் பேரில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடன் நீங்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பின்னாடி இருக்கிற தலைவர் தளபதி கான்பிடண்டா இருக்குன்ற மாதிரி அவரை கையை காமிச்சாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன் என்று சொன்னால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய தோழர்களும் சரி, மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம், அணி தலைவர்கள், கிளை செயலாளர்கள் என்று எல்லோருமே இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கோசம். அவர்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட்டு வரும் உள்ளாட்சி தேர்தலில் நாம் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களிடம் நான் சொல்லும் போது இன்று தொல்லாமூர் கண்ணன் அவர்களுடைய தலைமையில் எல்லோரும் வந்து தேர்தலாக சொன்னேன். அவர் சொன்னது, அவரிடம் சொல்லுங்கள், எக்காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று சொன்னார். அந்த மரியாதை அவருக்கு மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கும் உங்களுக்கும் அந்த மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஆகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றியம், நகரம் எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு என்ன பதவிகள் தர வேண்டுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் தருவோம்.
நான் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் எங்களுடைய தோழர்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். நாங்களாம் வந்துட்டோம் பாத்தியா அப்படின்றது சும்மா விளையாட்டா பேசுறது கூட பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் விபரீதமாக வந்து முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய தோழர்கள் தளபதி அவர்களை நேசித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். மற்ற கட்சியிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எப்போது எங்களுடைய கட்சியில் நீங்கள் சேர்ந்தீர்கள் என்றால் அதுவரை இன்று வரையல்ல, எப்போதுமே சரி உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக பாதுகாப்பாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக முதலமைச்சர் உங்களுடன் இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2016 தேர்தலில் நின்னாரு. அவர் அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் தோத்துட்டார். அப்போ அவரும் அவருடைய மகளும் 2 நாள் ரொம்ப அழுது கொண்டு, நம்மளுக்கு இப்படி தேர்தலில் நம்ம வரலையே அப்படின்ற ஒரு கவலை அவருக்கு இருந்தது. 2026 இந்த தடவை அவர் திருப்பி தேர்தலில் நின்னார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு போயிட்டாங்க. சரி, தேர்தல் இன்னும் 2 நாள் தாம்மா இருக்குது வான்னு சொன்னோடனே அவங்களும் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே போலிங் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு ஒரு 9 மணிக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அம்மா, நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னாரு. நீ எப்போம்மா போய் ஓட்டு போட்டேன்னு? நான் காலையிலே போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுட்டேன்ப்பா அப்படின்னு. அவருக்கு ஒன்றுமே புரியலையா. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு திருப்பி சொல்லு அப்படின்னா. இல்லைப்பா, காலையிலே என் அண்ணனுக்கு நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டுட்டேன்ப்பான்னு. அம்மா, உன்னை நான் பெத்த இருக்கிறேன், நீ எனக்கு ஓட்டு போடுன்னு பார்த்தா நீ இன்னமும் உங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டுன்னு. அப்பா, அண்ணன் தான் முதலமைச்சர் ஆக போறாரு, நீ எப்படியும் ஜெயிச்சிட போற, அதனால எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நான் ஓட்டு போட்டேன்ப்பா, நீ கோச்சிக்காதப்பான்னு சொல்லிட்டு சாதாரணமாக போயிடுச்சு. நான் அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. ஆனால் நான் எப்படியோ கண்டிப்பாக நான் ஜெயிச்சு இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டிலையும் தலைவர் தளபதி இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. 234 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கின ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதையும் தெரிவித்துக் குறுகிய காலம், 75 வருஷம் 50 வருஷம்லாம் இல்லை, குறுகிய காலம். எல்லாம் சின்ன பசங்க, இவனுங்களை வச்சு நீ என்ன பண்ண போறீங்க பார்ப்போமே, 10 சீட்டு எடுப்பீங்களா 15 சீட்டு எடுப்பீங்களா அப்படின்னதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ரவுண்ட் அடிச்சதுக்கே 107 108 சீட்டு வந்த ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். மேலும் 200 ஓட்டு 250 ஓட்டு 300 ஓட்டு 2500 ஓட்டு 3000 ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னாலே அதுவே ஒரு 37 தொகுதியில் நாங்கள் அந்த மாதிரியான வாக்குகளை எடுத்திருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால், மக்களுக்கு கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்திருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அன்று ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருந்தது. மேலும் எல்லாரும் சொல்லுவாங்க கட்டமைப்பெல்லாம் அதிகம்னு. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் 9,718,000 சில்லற பேருக்கு சுமார் கட்சி பதவிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு என்ன பதவிகள் தர வேண்டுமோ உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோடும் மாவட்ட செயலாளரோடும் கலந்து பேசி மிக விரைவில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளேன். என்னடா இது, இன்னொரு கட்சியில் இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம், இப்போ இங்கே வந்திருக்கிறோமே எப்படி இருக்குமேன்னுலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். தலைவர் தளபதியை யார் நம்பி வந்தார்களோ அவர்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்பதை இந்த நேரத்திலையும் நான் திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம். நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம்.
அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய ஊரில் எந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று எங்களுக்கு சொன்னால் போதும், அதை நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நேற்று தான் வந்தோம், இன்னைக்கு தான் வந்தோம், இன்னைக்கு காலையில் தான் வந்து இந்த கட்சியில் சேர்ந்தோம் அப்படின்லாம் உங்களை ஒரு காலமும் நாங்கள் கேட்க மாட்டோம். இனி வரும் காலங்களில் இன்னையிலிருந்து இப்பையிலிருந்து நீங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு நெருடலும் வந்து இருக்க வேணாம். நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, எப்பயும் போல நீங்கள் இருங்க. உங்களுடைய கட்சி பணி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீங்கள் கட்சி பணியை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பல்வேறு குறைகள் எல்லோரும் சொல்லுவார்கள், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே குறைகளை சொல்லுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 30-35 நாள் தான் ஆட்சி, குறைகள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நம்மளுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை தீர்த்து வைக்கிறது தான் தமிழக முதலமைச்சரின் அவருடைய கடமை என்பதையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடன் நாங்கள் எப்போதும் இருந்து உங்களுக்கு பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு உதவிகளை பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உதவிகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். வரும் ஜூன் 22ஆம் தேதி தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா, அதை மிக சிறப்பாக எல்லோரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு தலைவருக்குமே பார்த்தீங்கன்னா பிறந்த நாள்லாம் 5 நாள் கொண்டாடுவாங்க, 10 நாள் கொண்டாடுவாங்க. 365 நாளும் கொண்டாடுற ஒரே தலைவர் தளபதி தான். கடந்த பல ஆண்டுகளாக இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது இந்த ஆண்டும் மிக சிறப்பாக ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஜூன் 22ஆம் தேதி தலைவர் தளபதியுடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய விழுப்புரம் தொகுதியில் கண்டிப்பாக விழுப்புரம் மாவட்டம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கோட்டையாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவருக்கும் எப்போதும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் உங்களுடன் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.